ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டைப்ரைட்டிங் தமிழ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா, சிப்காட் நிறுவனம் 7 ஆண்டுகளில் அப்படிங்கிறது ஒரு லைனாகவும், வழங்கிய தவணை கடன், இங்கே ஹல் அப்படிங்கிறது தனியாக கொடுத்துருக்காங்க. அப்போ கடன்கள் விவரம் அப்படிங்கிறது ஒரு லைனாகவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா தொடர்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படி தொடர்கன்னா ஒரே லைனாகவே நீங்கள் அடிச்சிருங்க அப்படிங்கிறத அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிப்காட் நிறுவனம் 7 ஆண்டுகளில் வழங்கிய அப்படிங்கிறது ஒரு லைனாக அடிக்க போகிறோம். சரிங்களா? அடுத்த லைனில் தவணை கடன்கள் விவரம் அப்படிங்கிறத அடிக்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா மொத்தமாக ஒரே லைனில் அடிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ வழங்கிய அப்படிங்கிறது வரைக்கும் ஒரு லைன், ஒரு ஹெட்டிங். தவணையிலேருந்து அடுத்தது வந்து செகண்ட் ஹெட்டிங். ஓகேங்களா? அப்படி பார்த்தோம்னா இதோட கவுண்டிங் 29, இதோட கவுண்டிங் இந்த தவணையிலிருந்து 16, விவரம் வரைக்கும் 16. ஓகேங்களா? அப்போ 2 ஹெட்டிங்கை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் இங்கே. ஓகேங்களா? இதுக்கான கால்குலேஷன் பார்த்துடலாமா? ஸோ எப்போவுமே லெஃப்ட் மார்ஜின் 10, ரைட் மார்ஜின் 65, ஃபார்மேட் பிரகாரம் 55 எடுப்போம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கோட கால்குலேஷன் கவுண்டிங் என்ன? 29 மைனஸ் பண்ணிக்கலாம் 26. 26 2ஆல் டிவைட் பண்ணால் 13, அது கூட 10 ஆட் பண்ணால் 23. அப்போது 23வது டிகிரியில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் அடிச்சிடலாம். அடுத்த ஹெட்டிங் தவணை கடன்கள் விவரம், அது 16ல் இருக்கா? ஃபார்மேட் பிரகாரம் 55 எடுக்கிறோம். அதோட கவுண்டிங் 16 மைனஸ் பண்ணுறோம் 39 வரும். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணணும். 39 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும் இல்லையா? அதனால் 40 மாற்றிட்டு அப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ ஆன்சர் 20 வரும். அது கூட 10 ஆட் பண்ணால் ஆன்சர் 30. ஓகேங்களா? 30வது டிகிரியில் தவணை கடன்கள் விவரம் அப்படிங்கிற லைனை அடிக்கிறோம். இது வரைக்கும் கிளியராக இருக்குங்களா? ஓகே, ரைட்டு. ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் காலமில் இருந்து தான் கால்குலேஷன் எடுப்போம். இது பேசிக்காக தெரிஞ்சது தான். ஓகே, இப்போ இந்த லாஸ்ட் காலமில் பாருங்கள், ஹெட்டிங் பெருசா இல்லை உள்ளே இருக்க நம்பர்ஸ் பெருசா அப்படிங்கிறத பார்க்கணும். வழங்க அப்படிங்கிறது 5 டிஜிட்டில் இருக்குது, பட்டது அப்படிங்கிறது 4 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா? இது ஒரே லைனாக நம்ம அடிக்க போகிறது கிடையாது, இதில் இருக்க மாதிரியே தான் நம்ம அடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, அப்போ உள்ளே இருக்க நம்பர்ஸில் பாருங்களேன், 8 டிஜிட்டில் இருக்க இந்த நம்பர் தான் பெருசு. அப்போ இந்த காலம்லேயே 8 தான் பெருசு. ஏன்னா இதெல்லாம் 5 4 தானே, 8 தானே பெருசு. 8 தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போது ரைட் சைடு மார்ஜின் என்ன? 65. அந்த 65 எடுத்துக்கோங்க. மைனஸ் இங்கே 8 தானே பெருசுன்னு பார்த்தோம். இந்த காலம்லேயே எது பெருசு? 8 தான் பெருசு, இந்த நம்பர் வேல்யூ. அது கூட +2 ஆட் பண்ணுறோம். ஏன் +2 ஆட் பண்ணுறோம்? எல்லா ஸ்டேட்மெண்ட்லேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த லைன் ஸ்கேல் பென்சில் வச்சு இந்த லைன் போடுறப்போ முன்னாடி பின்னாடி நம்ம ஒரு ஸ்பேஸ் விட்டுருப்போம், அது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அதை கன்சிடர் பண்ணுறதுக்காக தான், இந்த ஸ்பேஸ் கன்சிடரிங்காக தான் +2 ஆட் பண்ணுறோம். சரிங்களா? +2 ஆட் பண்ணால் 10 மைனஸ் பண்ணுங்கள் 55. இந்த 55 அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துருங்க. மைனஸ் அடுத்த காலம் பாருங்கள், அதில் ஹெட்டிங் பெருசா நம்பர்ஸ் பெருசா அப்படிங்கிறத பாருங்கள். செல்லுபடி ஹைஃபனோடு சேர்த்து 7 டிஜிட்டில் இருக்குது, யாக 4 டிஜிட்டில் இருக்குது, தக்கது அப்படிங்கிறது 4 டிஜிட்டில் இருக்குது, நம்பர்ஸில் 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ இந்த மொத்த காலம்லையுமே 8 டிஜிட்டில் இருக்க நம்பர் தான் பெருசு. அப்போ 8 தான் கன்சிடர் பண்ணுறோம். 8 + 2 10 மைனஸ் பண்ணால் 45. இந்த 45 அடுத்த லைன் கொண்டு வந்துக்கோங்க. மைனஸ் அடுத்த காலம் பாருங்கள், ரத்து அப்படிங்கிறது 3 டிஜிட்டில் இருக்குது, செய்ய அப்படிங்கிறது 5 டிஜிட், பட்டது 4 டிஜிட். அப்போ உள்ளே இருக்க நம்பர்ஸில் 7 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. சரிங்களா? ஓகே, அப்போ இந்த 7 தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ 7 + 2 9 வரும். மைனஸ் பண்ணால் 36. 36 அடுத்த லைன் கொண்டு வந்துக்கலாம். மைனஸ் அடுத்த காலம் பாருங்கள், ஒப்புதல் 5 டிஜிட், அழிக்க 5 டிஜிட், பட்டது அப்படிங்கிறது 4 டிஜிட். உள்ளே இருக்கிறதுலையே நம்பர்ஸில் 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ 8 தான் கன்சிடர் பண்ணுறோம். 8 + 2 10 மைனஸ் பண்ணால் 26. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைனோட வேல்யூ. லைன்கிறது இந்த கோடு போடுறோம் இல்லையா, காலம் லைன், அதோட வேல்யூ. அப்போ இதெல்லாம் எங்கே அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும்? சிம்பிள், கிடைச்ச வேல்யூ கூட +2 ஆட் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். 2 இடத்துல +2 ஆட் பண்ணுறோம், மறந்துடவே கூடாது. சரிங்களா? கிளியராக இருந்துக்கோங்க. 2 இடத்துல +2 ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ 55 கூட 2 ஆட் பண்ணால் 57, 45 கூட 2 ஆட் பண்ணால் 47, 36 கூட 2 ஆட் பண்ணால் 38, 26 கூட 2 ஆட் பண்ணால் 28. அப்போ இதுதான் நம்ம வந்து
டிகிரியாக ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இது ஜஸ்ட் லைன் வேல்யூ தெரிஞ்சுக்கோங்க. கிளியராக இருக்குங்களா? ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டுகள் அப்படிங்கிறதும் இங்கே உள்ளே கொடுத்துருக்க நம்பர்ஸில் கொடுத்துருக்க ஆண்டுகளும் நம்மளுக்கு எப்படி இருக்குது? சென்டரில் இருக்குது. லெஃப்ட் மார்ஜினை ஒட்டி இல்லை, சென்டரில் இருக்குது. ரெண்டுமே ஹெட்டிங்கும் சென்டரில் இருக்குது, இந்த உள்ளே இருக்க நம்பர் வேல்யூஸும் சென்டரில் இருக்குது. அப்போது நம்ம இதுக்கு கால்குலேஷன் கொஞ்சம் டிஃபர் ஆகும், வித்தியாசப்படும். சரிங்களா? அப்போ இதுக்கான பேசிக் கால்குலேஷன் எப்படி போடுவோம்? ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூவை எடுப்போம். ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ 26, இதை எடுத்துக்கலாம். மைனஸ் லெஃப்ட் மார்ஜின் 10, லெஃப்ட் மார்ஜின் 10 தானே, அதை மைனஸ் பண்ணுங்கள் 16. மைனஸ் இந்த இடத்துல தான் மாறுது. என்ன மாறுதுன்னா ஆண்டுகள்ங்கிறது, சரிங்களா, அந்த ஹெட்டிங் வந்துட்டு எத்தனை டிஜிட்டில் இருக்குது? 5 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க நம்பர்ஸில் எத்தனை டிஜிட்டில் இருக்குது? எல்லாமே 7 டிஜிட்டில் தான் இருக்குது. அப்போது இந்த 5 பெருசா 7 பெருசா? 7 தானே பெருசு. அப்போ இதுக்கான டிஜிட் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். 7 தான் நம்ம எடுப்போம். கிளியராக இருக்குங்களா? ஆண்டோட டிஜிட்டை எடுக்கல, இதுதான் பெருசு அப்படிங்கிறதுனால அதை தான் எடுக்கிறோம். ஓகே. அப்போது 7 மைனஸ் பண்ணால் 9. இப்போ தான் இந்த 9 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்? 10 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ 5 வருமா? கடைசியாக லெஃப்ட் மார்ஜின் மைனஸ் பண்ணோம் இல்லையா, அது கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 15. சரிங்களா? அப்போ இது 15வது டிகிரியில் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் அடிப்பேன். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? ஆண்டுகள் இதுக்கு இதை சென்டர் பண்ணணும், அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகேங்களா? இது வரைக்கும் கிளியராக இருக்குங்களா? அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ரூபாய் லட்சத்தில், ரூக்கு பக்கத்தில் புள்ளி இருக்குது, அப்போ அது ஷார்ட் ஃபார்மில் இருக்குது. அந்த வார்த்தையை ப்ரீஃபாக அடிக்கணும். ரூபாய் அப்படின்னு அடிக்கணும். அடிக்கிறப்போ டாட் வைக்க மாட்டோம். சரிங்களா? அப்போ ரூபாய் லட்சத்தில் அப்படிங்கிற எழுத்து இங்கே வரும். அப்போது 14 டிஜிட்டில் இருக்குது அது. சரிங்களா? ரூபாய் லட்சத்தில் 4 காலமுக்குமே பொதுவாக இருக்கும், சென்டரில் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? 4 காலமோட வேல்யூவை ஆட் பண்ணணும். 4 காலமோட வேல்யூ இங்கேருந்து எடுக்கணும். ஓகேங்களா? 30, இது 4யுமே ஆட் பண்ணால் என்ன வரும்? 39 வரும். சரிங்களா? 10 10 10 9 39 மைனஸ் ரூபாய் லட்சத்திலோட கவுண்டிங் எத்தனை டிஜிட்டில் இருக்குது? 14 டிஜிட்டில் இருக்குது. ஓகே, அந்த 14 எடுத்துக்கலாம். மைனஸ் பண்ணால் 25, 25 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அதனால் 26 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 13 வரும். 13 ப்ளஸ் ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ 26. சரிங்களா? அதை ஆட் பண்ணோம்னா 39 வரும். கடைசியாக ஃபார்மேட் பிரகாரம் 1 ஆட் பண்ணுறோம். இப்போ 40. 40வது டிகிரியில் ரூபாய் லட்சத்தில் அப்படிங்கிறத அடிப்பீங்க. கிளியராக இருக்குங்களா? ஓகே. இப்போது எதெல்லாம் சென்டர் பண்ணி அடிக்கணும், எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா? அப்போ நம்ம டிகிரிஸ் எல்லாமே ஃபைன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் இங்கேருந்து வரலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இதை சென்டர் பண்ணணும். சரிங்களா? பெரிய இதுதான் 7 டிஜிட், இது 5 டிஜிட். பெருசுக்கு சின்னதாக சென்டர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? 7, இது 7 டிஜிட்டில் இருக்குது, இது 5 டிஜிட்டில் இருக்குது. 7 மைனஸ் 5. சரிங்களா? 7 மைனஸ் 5 டிஃப்ரென்ஸ் 2வா? முன்னாடி ஒரு வேல்யூ பின்னாடி ஒரு வேல்யூ விடணும் மனசுக்குள்ளேயே. அப்போ இது 15வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். முன்னாடி ஒரு வேல்யூ விட்டால் 16. அப்போ 16வது டிகிரியில் ஆண்டுகள் அப்படிங்கிறத அடிக்கணும். கிளியராக இருக்குங்களா? ஓகே, ரைட்டு. அடுத்து இங்கே வந்துடலாம். இந்த ஃபஸ்ட்டு காலம் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒவ்வொரு காலமாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காலம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு காலம்லேயே எது பெருசுன்னு பார்த்தோம்? 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. ஃபைன் பண்ண டிகிரி 28. 28வது டிகிரியில் 8 டிஜிட்டில் இருக்க எல்லா நம்பருமே 28வது டிகிரி. ஓகேங்களா? இப்போ 7 டிஜிட்டில் இருக்கிறது என்ன பண்ணலாம்? நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலம்குள்ளே உள்ளே இருக்க நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பரை சென்டர் பண்ண மாட்டோம், டிஜிட் வைஸ் அடிப்போம். டிஜிட் வைஸ்னால் என்ன? இது 8 டிஜிட், இது 7 டிஜிட். அப்போ 7 டிஜிட்னா ஒரே ஒரு டிஜிட் இல்லை. அப்போ முன்னாடி இருக்க ஒரே ஒரு நம்பருக்கு பதிலாக இங்கே 9க்கு நேராக வரும் நமக்கு. கரெக்டாக ஒரு டிஜிட் இல்லைன்னா அடுத்த டிஜிட் தள்ளி தானே போகும், கொஞ்சம் உள்ளே தள்ளி போகும் இல்லையா? அப்போ இது 28வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது 29. அவ்வளோதான், சிம்பிள். கிளியராக இருக்குங்களா? இது 8 டிஜிட்டு, 7 டிஜிட்டு, ஒரு டிஜிட் உள்ளே தள்ளி போகுது. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? அடுத்து ஹெட்டிங்கை பார்த்துடலாம். ஹெட்டிங் ஒப்புதல் அப்படிங்கிறது 5 டிஜிட்டில் இருக்குது. ஸோ பெரிய நம்பருக்கு சின்னதாக சென்டர் பண்ணணும். 8ல் 5 போச்சுன்னா, அந்த காலம்லேயே 8 தான் பெருசுன்னு பார்த்துட்டோம். அப்போ 8ல் 5 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 3. முன்னாடி 2, பின்னாடி 1 விட்டுடலாம். 28 29 விட்டால் 30வது டிகிரியில்
ஒப்புதல் அப்படிங்கிறது அடிப்பீங்க. அழிக்க இதுவும் 5 டிஜிட் தான். அப்போ இதுவும் 30வது டிகிரி தான். இதுவும் 5 இதுவும் 5 சேம் தானே. ஓகே. பட்டது அப்படிங்கிறது 4 டிஜிட்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? 8ல் 4 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 4, முன்னாடி 2 பின்னாடி 2, அப்போ 28 29 விட்டா இதுவும் 30வது டிகிரி. அப்போ இது மூணுமே 30வது டிகிரி தான். கிளியராக இருக்குங்களா? ஓகே ரைட்டு. அடுத்து செகண்ட் காலமில் 7 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க டிகிரி 38. 38வது டிகிரியில் 7 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாம் அடிப்பீங்க. இங்கே 5 டிஜிட்டில் இருக்குது. இது என்ன பண்ணலாம்? டிஜிட் வைஸ் அடிக்கணும். அப்போ இந்த 7க்கு நேராக வருமா? சரிங்களா? 7க்கு நேராக தானே இதெல்லாம் வரும். அப்போது 38, 39, 40வது டிகிரியில் 5 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே அடிப்பீங்க. 7 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாம் 38, 5 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாம் 40. அடுத்து இங்கே வந்துடலாம், ஹெட்டிங் என்ன பண்ணணும்? சென்டர் பண்ணி அடிக்கணும். ஸோ 7 - 3 ரத்துங்கிறது 3 டிஜிட்டில் இருக்குது. 7 - 3 டிஃப்ரென்ஸ் 4, முன்னாடி 2 பின்னாடி 2 விட்டலாம். 38 39 விட்டால் 40வது டிகிரியில் ரத்து அப்படிங்கிறத அடிப்பீங்க. இது 5 டிஜிட், செய்ய அப்படிங்கிறது 5 டிஜிட். அப்போது 7ல் 5 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 2 தான். முன்னாடி 1 பின்னாடி 1 விடலாம். 38 விட்டால் 39வது டிகிரியில் செய்ய அப்படிங்கிறத அடிப்பீங்க. அடுத்து இது 4 டிஜிட்டில் இருக்குது. 7 - 4 டிஃப்ரென்ஸ் 3, முன்னாடி 2 பின்னாடி 1, 38 39 விட்டால் 40வது டிகிரியில் பட்டது அப்படிங்கிறத அடிப்பீங்க. கிளியராக இருக்குங்களா? ஓகே ரைட். அடுத்து நெக்ஸ்ட் காலம் வந்துடலாம். நம்ம ஃபைன் பண்ண டிகிரி பார்த்தீங்கன்னா 47. ஸோ இந்த காலம்லேயே எது பெருசு? இதுதான் பெருசு. 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. 47வது டிகிரியில் அடிக்கிறோம். அப்போ 7 டிஜிட் 48வது டிகிரி, ஒரு டிஜிட் தானே உள்ளே போகுது. ஓகே. 5 டிஜிட் எப்படி அடிப்போம்? இப்போ இது 48 49 50வது டிகிரியில் 5 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாம் அடிப்பீங்க. கிளியராக இருக்குங்களா? இங்கே வந்துடலாம். இது 8 இது 7 ஹைஃபனோட சேர்த்தி. அப்போ 8ல் 7 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 1 தானே, ஒன்று தான் தள்ளி போகும். அப்போ 48வது டிகிரியில் செல்லுபடி அப்படிங்கிறத அடிப்பீங்க. யாக அப்படிங்கிறது 4 டிஜிட். 8ல் 4 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 4, முன்னாடி 2 பின்னாடி 2 விட்டலாம். 47 48 விட்டால் 49வது டிகிரியில் யாக அப்படிங்கிறத அடிப்பீங்க. தக்கது, இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் தான், அதுவும் 49வது டிகிரி. கிளியராக இருக்குங்களா? லாஸ்ட் காலமில் எது பெருசு? இந்த 8 டிஜிட் இருக்கிறது தான் பெருசு. நம்ம ஃபைன் பண்ணியிருக்கிற டிகிரி 57. 57வது டிகிரியில் 8 டிஜிட்டில் இருக்க எல்லா நம்பரும் அடிப்பீங்க. 7 டிஜிட்னா 58வது டிகிரி. 5 டிஜிட்னா நல்லா கவனிங்க, 57 58 59 60. சரிங்களா? 60வது டிகிரியில் இந்த 5 டிஜிட்டில் இருக்க நம்பரை அடிப்பீங்க. இது வரைக்கும் கிளியராக இருக்குங்களா? அடுத்து ஹெட்டிங் வந்துடலாம். 8ல் 5 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 3, முன்னாடி 2 பின்னாடி 1 விட்டலாம். 57 58 விட்டால் 59வது டிகிரியில் இந்த வழங்க அப்படிங்கிறத அடிப்பீங்க. அடுத்து பட்டது 4 டிஜிட். 8ல் 4 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 4, முன்னாடி 2 பின்னாடி 2. அப்போது 57 58 விட்டால் இதுவும் 59வது டிகிரியில் அடித்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் கவனிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 19, அதாவது 2 டிஜிட்டுக்கு அப்புறம் கமா வந்திருக்கா, 2 டிஜிட்டில் டாட் வந்திருக்கு, அப்புறம் லாஸ்ட்டாக 2 டிஜிட் வந்திருக்கு. இங்கே பாருங்களேன், கமாவே கொடுக்கல. அதாவது 2 டிஜிட்க்கு முன்னாடி டாட் வந்திருக்கு, அப்படியே 4 டிஜிட் வந்திருக்கு. என்ன பண்ணணும்? கமா கொடுத்து அடிக்கணும். அப்போது 2 டிஜிட்டுக்கு முன்னாடி டாட்னா டாட், அடுத்து 2 டிஜிட்டுக்கு முன்னாடி கமா, அப்போது நெக்ஸ்ட் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி இங்கே கமா வரணும். இப்போ 18, 99.05 அப்படிங்கிறது தான் அடிக்கணும். ஒரு இடத்துல நம்ம கமா கொடுத்துருந்தாலும் மற்ற இடத்துலையும் அதுக்கு தகுந்த மாதிரி, அந்த டிஜிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிஜிட் வைஸ் கமா கொடுத்து தான் அடிக்கணும். ஸோ இது நீங்கள் எப்போவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. இங்கேயும் அதே மாதிரி தான் 2,25.01 அப்படிங்கிறத அடிக்கணும். ஸோ இங்கே அதே மாதிரி கமா கொடுக்கல அப்படின்னா அந்த டிஜிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கமா கொடுத்து தான் அடிக்கணும். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ மற்றபடி இந்த இருக்க மாற்றுக இது எல்லாமே நம்ம வந்துட்டு ஆல்ரெடி பார்த்துருப்போம். சரிங்களா? இந்த 5ங்கிற நம்பர் இங்கே வரும், இந்த நம்பர் இங்கே வரும், இது வந்து அப்படியே அடிக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதா கிடையாது. சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் தமிழ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.